வணக்கம் பசங்களா. இந்த வீடியோல ஒன் பீஸ் மாங்கா சாப்டர் 1157ஓட ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்றேன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அது என்னதுன்னா, எப்பயும் சாப்டர் வந்து வெள்ளிக்கிழமை தான் வரும். நானும் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வெள்ளிக்கிழமை வந்து வீடியோ போட்டுருந்தேன். ஸோ அப்படி இருக்கிறப்ப இப்போ நான் சனிக்கிழமை ரெக்கார்ட் பண்றேன். நேற்று வெள்ளிக்கிழமை நேற்று போயிட்டு நான் அந்த எப்பயும் போல வெப்சைட்ல செக் பண்ணி பாக்குறேன். சாப்டர் வந்து இருந்துச்சு. ஆனா அதுல என்ன போட்டுருந்துச்சுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சாப்டர் 2 நாளுக்கு முன்னாடியே வந்துச்சுன்னு சொல்லிட்டு போட்டிருந்தானுங்க. அதாவது ஆக்சுவலா சாப்டர் இந்த 1157 புதன்கிழமையே வந்துட்டு இருக்குது. நான் வந்து வெள்ளிக்கிழமை தான் போய் பார்த்தேனே. அண்ட் எப்பயும் இன்ஸ்டால வந்துட்டு யாராவது அனுப்புவாங்க, இந்த மாதிரி வந்துருச்சு ப்ரோன்னு சொல்லிட்டு ஒரு சாப்டர் வந்து அனுப்புவாங்க, இல்லைன்னா ஏதாவது பண்ணுவாங்க. இந்த வாட்டி அவங்களும் பண்ணலையா, நானும் ஸ்பாய்லர்ஸ்லாம் அனுப்புறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து தான் மெசேஜ் ஓப்பன் பண்ணியிருந்தேன். அதனால இந்த சாப்டர் வந்ததே எனக்கு தெரியாது. அப்புறமா தான் வெள்ளிக்கிழமை திறந்து போறப்போ தான் கடைசியில் புதன்கிழமை வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு குழப்பம் வந்து நடந்துச்சு. இப்போ நான் சனிக்கிழமை ரெக்கார்ட் பண்றேன், எப்போ வீடியோ வரும்னு சொல்லிட்டு தெரியல. பட் ஏதோ ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணி வீடியோ பாருங்க. ஸோ வாங்க ரிவ்யூ பண்ணலாம். இந்த சாப்டர் ஸ்டார்ட் பண்ற முன்னாடி போன சாப்டர் வேற பார்க்கலாம், போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் இந்த வீடியோ வந்து கரெக்டாக கண்டினியூஸா உங்களுக்கு வந்து புரியும். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். வேற அது மட்டும் இல்ல, அதுல வந்து நிறைய சாப்டர் நான் போட்டுக்கிறேன். அதெல்லாம் பிளேலிஸ்ட்ல சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ மறக்காம அதை போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுமா சாப்டர் எங்க ஆரம்பிக்குதுன்னா, ஃபுட் காலனில இருந்து ஆரம்பிக்குது. அது என்ன இடம்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த நலத்திட்ட உதவி எல்லாம் செய்வாங்கல்ல, அதுக்காக பணத்தை அப்புறமா சாப்பாடு எல்லாம் சேர்த்து வைக்கிறான்னு சொல்லிட்டு வச்சிங்களா. ஸோ அங்கேருந்து வந்து ஆரம்பிக்குது. என்ன நடக்குதுன்னா, நம்ம ராக் ஸ்பிரிட் எல்லாருமே பிக் மாம்ல இருந்து அப்புறமா ஒயிட் பெய்டு ஷிக்கி எல்லாருமே வச்சிங்களேன், எல்லாருமே வந்து அங்க இருக்கிற லூட் எல்லாம் வந்து எடுத்துக்கின்னு ஓடுறாங்க. அப்ப அங்க இருக்கிற இன்சார்ஜ் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து ஐயோ எடுத்துன்னு போகாதீங்க, அது வந்து குழந்தைங்களுக்கு போறதுன்னு சொல்லிட்டு சொல்றானுங்க. உடனே இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, குழந்தைங்களுக்கு அப்ப என்ன இன்னும் கொடுக்காம வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேக்குறாங்க. ஸோ ஆக்சுவலா இவங்களே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ராடு மாதிரி தான் போல இருக்குது. இவனுக்கிட்டே இருந்து இவங்க வந்து திருடின்னு போறாங்க. ஸோ இதை வச்சு பாக்குறப்ப மேபி ராக் ஸ்பிரிட் நல்லவங்களா இருக்கலாம், பட் என்னன்னு சொல்லிட்டு தெரியல நமக்கு. ஸோ இந்த மாதிரி திருடின்னு போறப்ப லிஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா லிஃப்ட் தான் மேல வராங்க. அப்படி இருக்கிறப்ப டிரான்ஸ்போர்ட் இல்ல, நம்ம ஒயிட் பெய்டு அப்புறமா கைடோ அதுக்கு அடுத்து கியோ, இவங்க 3 பேரும் கீழே இருக்கிறாங்க, இவங்க வந்து மேல் லெவல்ல இருக்கிறாங்க. லிஃப்ட் அனுப்புங்கடான்னு சொல்லிட்டு அவங்க 3 பேர் சொல்றாங்க. அதை வந்து ஒருத்தவன் நம்ம ஷிக்கி கிட்ட சொல்றான், ஷிக்கி லிஃப்ட் அனுப்புடான்னு சொல்லிட்டு. உடனே ஷிக்கி வந்து பாத்தீங்கன்னா ஐயோ அவன் இருக்கிறானுங்களா, நான் மறந்தே போயிட்டேன்னு சொல்லிட்டு லிஃப்ட் அனுப்பாம பாம் வந்து பாத்தீங்கன்னா அனுப்புறான். கீழே 3 பேர் இருக்கிறாங்களா, அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாம்பு போடுறான். எதுக்குன்னா, ஒண்ணு சும்மா விளையாட்டுக்காகவும் இருக்கலாம், இன்னொன்னு வந்து கடுப்புலயும் இருக்கலாம், இல்லை எப்படி வேணா இருக்கட்டுமே. பட் அவன் சொல்ற காரணம் என்னன்னா, அவனுக்கு போயிட்டானுங்க அப்படின்னா நமக்கு வந்து ஷேர் நிறைய கிடைக்கும்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அண்ட் பாம் வந்து பாத்தீங்கன்னா கீழே போகுது. அதுக்கு அடுத்து இப்ப மீதி அந்த இன்சார்ஜ் இருக்கிறாங்க பாத்தீங்களா, அவனுக்கு வந்து இவனுக்கு வந்து நம்ம சொல்றது கேட்க மாட்டானுங்க, சீக்கிரமா நேவிக்கு போன் பண்ணுங்க, நேவி வந்து வந்துருவாங்க கொஞ்ச நேரத்துல, அது வரையும் நம்ம தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேசினுக்கிறானுங்க. அந்த டைம்ல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நிலநடுக்கங்க. அந்த ஒட்டுமொத்த ஐலாண்டுமே வந்து பாத்தீங்கன்னா நடுங்குது. சுத்தி இருக்கிற கடலே வந்து பாத்தீங்கன்னா ஆடுது. ஐயோ சுனாமி வந்துருச்சா, இல்லைன்னா வந்து நிலநடுக்கம் வந்துச்சான்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து பயத்துல சுத்தி நிக்கிறப்ப, அதுக்கு காரணம் நிலநடுக்கமோ சுனாமியோ கிடையாது, அதை விட தாண்டின்னு சொல்லிட்டு சொல்லலாம். என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஷிக்கி பாமத்து கீழே போட்டிருப்போம்ல, அந்த கடுப்புல நம்ம தலைவன் ஒயிட் பெய்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அட்டாக், அது அட்டாக் வந்து நேம்ட் அட்டாக், ஏதோ ஒரு அட்டாக், இல்லை சும்மா கூட ஒரு அடிச்சிருக்கலாம். ஸோ அந்த ஒரு அட்டாக் வந்து அடிச்சிருக்கிறாரு. அதுல ஒட்டுமொத்த ஐலாண்டும் வந்து பாத்தீங்கன்னா ஆடிச்சுன்னே சொல்லிட்டு சொல்லலாம். எப்படி மரீன் ஃபோர்ட்ல அந்த ஒட்டுமொத்த மரீன் ஃபோர்ட் ஆடும், கடல்லாம் வந்து மேல வந்துட்டு கீழே போகும்ல, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்கேயும் நடக்குது. எல்லாம் வந்து இங்கேயும் ஓடுறாங்க. இதுக்கு அடுத்து நம்ம ஒயிட் பெய்ட் எல்லாம் மேல வந்துடுறாங்க. அப்ப நம்ம கைட ஒயிட் பெய்ட் கிட்ட பவர் சூப்பரா இருக்குது, எனக்கு இது பிடிச்சிருக்குதுன்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அப்ப ஒயிட் பெய்ட் என்ன சொல்றாருன்னா, அவனுக்கு பிடிச்சிருக்குது அந்த மாதிரி பவர் வச்சிருக்கிறது, ஆனா பவர் வந்து தேர்ந்து முடிவு பண்ணு, ஏன்னா ஒன்ஸ் நீ சாப்பிட்ட அப்படின்னா சாகுற வரைக்கும் அது உன் கூட தான் இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஒயிட் பெய்ட் வந்து சொல்றான். அதுக்கடுத்து கியோவும் கீழே இருந்தான்னு சொல்லிட்டு சொன்னல, அவன் வந்து யாரா அவன் அந்த பாம்பு தூக்கி போடுறதுன்னு சொல்லிட்டு கேக்குறான். உடனே ஷிக்கி வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கிறியா, நான் அவனுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நினைச்சேன்னு சொல்லிட்டு சும்மா மழுப்ப பாக்குறான். உடனே அவன் வந்து பாத்தீங்கன்னா மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. சோ அதுக்கடுத்து நம்ம ராக்ஸ் வரான். வந்துட்டு என்னடா பண்ணுறீங்க, சீக்கிரமா கிளம்புவீங்கன்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்றான். மத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப ராக்ஸ் பிளேட்ல ஒரு மெம்பர் வந்து ராக்ஸ் கரைய பாருன்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப ராக்ஸ் திரும்பி பாக்குறப்ப ஏகப்பட்ட நேவி ஷிப் வந்து பாத்தீங்கன்னா அவங்கள லாக் பண்றதுக்காக வருது, அவங்கள கேப்சர் பண்றதுக்கு வருதுன்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். அப்ப ராக்ஸ் வந்து பாத்துட்டு பாரு புதுசா சேலஞ்சர் வந்து வந்துக்கிறானுங்க, சரி சரி உள்ள சண்டை போட்டது போதும், நீங்க இப்ப வாங்க நமக்கு வந்து ஒரு சேலஞ்ச் வந்துருக்குது, இவனுங்க எல்லாரும் நம்ம போட்டு பொழுது கட்டணும்னு சொல்லிட்டு ராக்ஸ் வந்து சொல்றான். அதுக்கடுத்து எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வராங்க, நம்ம ஒயிட் பெய்ட்ல இருந்து மத்தவன்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து எல்லாம் வந்து சண்டை போடுறாங்க. அவங்கள வந்து போட்டு பொழுது கட்டிடுறாங்க. அப்ப ராக்ஸ் வந்து என்ன சொல்றான்னா, சண்டை போறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் வந்து எடுத்துக்கின்னு அவங்கள தண்ணிக்குள்ள மூழ்கடிக்குன்னு சொல்லிட்டு சொல்றான். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நடந்ததுமே. இதுக்கு அடுத்து சில விஷயம் வந்து நமக்கு சொல்றாங்க. என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ராக் ஸ்பிரிட் ஆரம்பிச்சு 2 வருஷம் வந்து ஆகுதான். 2 வருஷத்துல அவங்க பண்ண சம்பவம் எல்லாம் லெஜெண்ட்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதெல்லாம் வந்து உலகத்துல மறக்க முடியாத ரெக்கார்டுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது என்னன்னதுன்னா 16 ரைடு வந்து அவங்க பண்ணிக்கிறாங்க. இது வந்து டாக்குமெண்ட் பண்ணது. டாக்குமெண்ட் பண்ணாம எத்தனை ரைடு பண்ணிருக்கலாம். 16 டாக்குமெண்டட் ரைடு. அதுக்கடுத்து அவங்க கப்பல்ல வந்து தண்ணிக்குள்ள மூழ்கடிக்கிறாங்க பாத்தீங்களா, அது 76 ஷிப் வந்து மூழ்கடிச்சுக்கிறாங்களாம். அண்ட் அதே மாதிரி வந்து 14 போர்ட்டை வந்து நாசமாக்கிறாங்க.
5 டவுன் வந்து பாத்தீங்கன்னா அந்த மேப்ல இருந்து அழிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் அதே மாதிரி ஒரு நேஷனையே அதோட அழிவுக்கு வந்து கொண்டு வந்துக்கிறாங்க. அதுக்கடுத்து இன்டர்நேஷனல் லால இருக்கிற ஆர்டிகல் 18ல 3 வந்து பாத்தீங்கன்னா வயலேட் பண்ணிக்கிறாங்க போல இருக்குது. அதுக்கடுத்து 25 கிரிமினல் ரெக்கார்டு வேற இருக்குதா. இந்த மாதிரி ஏகப்பட்ட இது சொல்றாங்க. அண்ட் இதுல ஒரு முக்கியமான விஷயம் அவங்க சொன்னதுல வந்து எனக்கு புல்லரிச்சது என்னன்னா, ஃபியூச்சர் பைரட் கிங் நம்ம கோல்டி ராஜர் வந்து அந்த டைம்ல தான் சுத்தி இருந்துக்கிறார் கடல்ல. ஆனா அப்படி அவர் இருந்தாலுமே அந்த இடத்துல அந்த எறா இருக்குது பாத்தீங்களா, அதை ராக்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்றதுல மிகையாவதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ராஜர்ன்ற ஒருத்தவங்க இருந்தாலுமே ராக்ஸ் எறான்னு சொல்லிட்டு அதை சொல்றாங்க. அப்போ வந்து எப்படி இருந்திருக்குன்னு சொல்லிட்டு பாருங்களா. சோ ராக்ஸ் பைரட் ஒரு சைடு இந்த மாதிரி அட்டோவியம் பண்ணிருக்கிறப்ப இன்னொரு சைடுல என்ன ஆகுதுன்னா, எனிஷிக்கு வந்து போறாங்க. எனிஷன்றது ஒரு ஐலாண்டு, அது வந்து நியூ வேர்ல்டுல வந்து இருக்குது. சோ அங்க வந்து யாரு போறான்னா நம்ம ஹேரல்ட் வந்து போறான். அப்ப போன உடனே அங்க ஐலாண்ட்ல வந்து புகையா இருக்குது, அதை அடிச்சு நொறுக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு வச்சுங்களா. அதுக்கடுத்து அங்க கப்பல்லாம் வந்து கிளம்புது. என்ன கப்பல்னா மரீன்ஸோட கப்பல் தான், வேர்ல்ட் கவர்மெண்ட் கப்பல் தான். அப்ப ஹேரல்ட் வந்து போயிட்டு இருங்க என்ன பண்றீங்க நீங்க, எதுக்கு மக்கள்லாம் வர கொண்டு போறாங்க, ஏன் மக்கள்லாம் கொண்டு போறீங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து கேக்குறாரு. அப்ப இவன் வந்து என்ன சொல்றான்னா, இது வந்து நான் அஃபிலியேட்டட் கண்ட்ரி, வேர்ல்ட் கவர்மெண்ட் கூட அஃபிலியேட்டட் ஆகல, அதனால இது வந்து லாலஸ் ஏரியா தான், இவங்களை நாங்க என்ன வேணா பண்ணலாம்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்றாரு. அண்ட் அதே மாதிரி இங்கே நீ போயிடு, நீ வந்து வேர்ல்ட் கவர்மெண்ட் கூட ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிற, இந்த பிரச்சனை தலையிடாதுன்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா அங்க ஷிப்ல ஒருத்தவன் ஹேரல்ட் கிட்ட வந்து சொல்றான். அப்ப ஹேரல்ட் வந்து டேய் பைத்தியத்தனமா பேசாதா, அவங்களும் வந்து மக்கள் தாண்டா, அவங்களும் வந்து மனுஷங்க தாண்டா, எல்பஃப் கஷ்டப்பட்டு இருந்தப்ப அவங்களே வந்து எங்களுக்கு உதவி பண்ணாங்க, அப்படி என்னால அவங்களை விட்டுட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹேரல்ட் வந்து சொல்றாரு. ஆனா அந்த மக்களை வந்து பாத்தீங்கன்னா காப்பாத்துன்னு சொல்லிட்டு கத்துறாங்க. ஆனா இவன் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் அதே சொல்றான், ஒழுங்கா நான் சொல்றதுக்கு இல்லைங்கன்னு கிளம்பி போயிடு, இந்த மாதிரி என் கூட பிரச்சனை பண்ணனா உன்னால வேர்ல்ட் கவர்மெண்ட் கூட ஜாயின் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்றான். அப்ப ஹேரல்ட் வந்து என்ன பண்றாருன்னா, இல்ல என்னால முடியாது, அவனை வந்து விடுன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப அந்த கப்பல் இருக்கிறான் பாத்தீங்கன்னா ஒருத்தன் கடுப்புல என்ன பண்றான் அப்படின்னா, மக்களை பின்னாடி கேப்சர் பண்ணி கூட்டு போறான்னு சொல்லிட்டு சொன்னல, அதுல ஒருத்தன் வந்து அவன் சுட்டுறான். சுட்டுட்டு இங்கே தள்ளி போடான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்றான் ஹேரல்ட் கிட்ட. ஹேரல்ட் வந்து பாத்தீங்கன்னா கடுப்பாயிட்டு அந்த கப்பலை வந்து அடிச்சு நொறுக்கிறாருன்னு சொல்லிட்டு சொல்லலாம், அங்க இருந்து மக்களை வந்து காப்பாத்துறாரு. அண்ட் இந்த சம்பவம் நடந்தது பாத்தீங்களா, இது ஆர்டிகல்ல, இது வந்து நியூஸ் பேப்பர்ல எப்படி பப்ளிஷ் ஆகுதுன்னா, ஹேரல்டோட உண்மையான முகம் வந்து எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு, அவன் நான் நல்லவன் சொல்லிட்டு எல்லாத்தையும் காட்டினுக்கிறப்ப அவன் உண்மையான முகம் வந்து தெரிய வந்துருச்சு. என்ன உண்மையான முகம்னா, இன்னசென்ட் பேட்டில் ஷிப், அந்த பேட்டில் ஷிப் வந்து எந்த தப்புமே பண்ணல, அதை வந்து அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கிறான், இப்பதான் அவனோட முகம் வந்து எல்லாருக்கும் தெரியுதுன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு ஆர்டிகல் வந்து பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. சோ இந்த மாதிரி சம்பவம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா நியூஸ் பப்ளிஷ் ஆயிடுச்சா, அதை பார்த்துட்டு ராக்ஸ் வந்து எல்பஃபுக்கு வரான் நம்ம ஹேரல்ட் வந்து பாக்குறதுக்கு. அப்ப ஈடாவோட டேவன்ல உட்காந்து வந்து பேசிக்கிறாங்க. ராக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சிரிச்சுன்னு, அதான் சொன்னலடா கவர்மெண்ட் இப்படிதான் பண்ணுவாங்க, சரிவா கேஸ்டல்ல போயிட்டு நம்ம சரக்கு அடிப்போம்னு சொல்லிட்டு ராக்ஸ் வந்து சொல்றான். அப்ப ஹேரல்ட் வந்து இல்ல அங்கெல்லாம் போக முடியாது, நீ ஒரு கிரிமினல், உன்னை கூட்டு நான் பேலஸுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். உடனே நம்ம ராக்ஸ் வந்து என்ன சொல்றான்னா, சரி விட்டு தள்ளு, இப்பயாவது வந்து என் கூட ஜாயின் பண்ணிக்கோ, கவர்மெண்டோட உண்மையான முகம் உனக்கு தெரிஞ்சிச்சுலன்னு சொல்லிட்டு நம்ம ராக்ஸ் வந்து சொல்றான். அப்ப அதுக்கு ஹேரல்ட் வந்து இல்ல முடியவே முடியாது, இப்பயோ இல்லைன்னா வந்து அப்புறமாவோ கன்ஃபார்மா எல்பஃப் வந்து ஒரு கவர்மெண்ட் அஃபிலியேட்டட் நேஷனா நான் மாத்த போறேன், அதனால நான் அவன் கூட சேர மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்றான். அப்ப ராக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹேரல்ட் பார்த்து, ஏன்டா இதுக்காக நீ மொட்டை அடிச்சான்ற மாதிரி சொல்லிட்டு கேட்கறான். ஏன்னா நம்ம தலையில முடி வந்து இல்ல, முடி வந்து பாத்தீங்கன்னா மொட்டை அடிச்சுக்கிறான். இதனடா எதுக்குடா மொட்டை அடிச்ச, பார்த்து காமெடியாகிறன்னு சொல்லிட்டு நம்ம ராக்ஸ் வந்து சொல்லிட்டு சிரிக்கிறான். அப்ப நம்ம ஹேரல்ட் வந்து என்னடா நீயும் சிரிக்கிற, இதே மொத்தம் கார்பா சொன்னான்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்றாரு. அப்ப ராக்ஸ் வந்து ஓ கார்பா, அவனுக்கும் டாப்ல இருக்கிறவங்கள பிடிக்கவே பிடிக்காது, அவன் பேசாம பைரட் ஆயிட்டு போயிருக்கலாம், ஏன் இருக்கிறானே சொல்லிட்டு எனக்கு தெரியலன்ட்டு நம்ம ராக்ஸ் வந்து சொல்றான். அப்ப ஹேரல்ட் வந்து நீ சொல்றது எல்லாம் கரெக்ட் தான், ஆனா அவங்க வந்து ஒரு பெரிய ஆர்கனைசேஷனு, அதனால அவங்களுக்குள்ளேயும் சில தப்பான ஆபீசர் இருப்பாங்க தான், ஆனா அதுல நிறைய பேர் மக்களுக்கு வந்து ஒரு நாள் உதவி பண்ணிருக்காங்க. அண்ட் அந்த மாதிரி எல்பஃப்ல இருந்து மக்களும் அங்க போய் உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அண்ட் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஜான்ன்ற ஒரு ஜெயிண்ட் வந்து இப்ப மரீன்ஸ்ல சேர்ந்துருக்கிறான், அந்த மாதிரி ஒருத்தர் சேரணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹேரல்ட் வந்து ராக்ஸ் கிட்ட சொல்றாரு. சோ ராக்ஸ் வந்து அதை கேட்டுட்டு ஈடா கிட்ட, ஏமா நீ ஏதாவது அவன்கிட்ட அதை சொல்லமா, வந்து புரிஞ்சுக்காம பேசினேன் பைத்தியக்கார மாதிரின்னு சொல்லிட்டு நம்ம ராக்ஸ் வந்து சொல்றான். உடனே ஈடா வந்து எனக்கும் சொல்லணும்னு சொல்லிட்டு தோணுதான் ராக்ஸ், சப்போஸ் ஹேரல்ட் வந்து என்னோட பையனா இருந்தா அவனோட அம்மாவை நான் வந்து அவனுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன், அது என்னதுன்னா உன் ஃப்ரெண்ட் எல்லாம் பார்த்து தேர்ந்தெடுறான்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்றான். உடனே ராக்ஸ் வந்து அடியே உன்னை வந்து வேற விஷயம் சொல்ல நீ என்ன பத்தி விட சொல்றேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து கத்துறான். இதுக்கு அடுத்த சீன் வந்து நேவி ஹெட் குவார்டர்ஸுக்கு போகுது. அங்க 4 பேர் உட்காந்து பேசிட்டுக்கிறாங்க. எதை பத்தினா ஜெயின்ஸ் எல்லாம் மரீன்ஸ்ல சேர்றதை பத்தி பேசிட்டுக்கிறாங்க. சோ யாருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கார்ப் வந்துக்கிறாரு. கார்ப் வந்து அந்த டைம்ல வைஸ் அட்மிரலா இருக்கிறாரு. அதுக்கடுத்து கூட சென்கோக்கு இருக்கிறாரு. சென்கோக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் வைஸ் அட்மிரல் தான். அதுக்கடுத்து ஓட்சூர் வந்து இருக்கிறாங்க, அவங்களும் வந்து வைஸ் அட்மிரல் தான். அதுக்கடுத்து காங் வந்து இருக்கிறாரு. காங் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அந்த டைம் அப்ப அட்மிரலா வந்திருக்கிறாரு. சோ இவங்க 3 பேரும் வந்து மாத்தி ஜெயின்ஸ் வந்து சேரலாமா வேணாமா, அவனும் சேர்த்துலாமா வேணாமா, அது என்ன பிரச்சனை வரும், அண்ட் மத்த மரீன்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அதை பத்தி பேசிட்டுக்கிறாங்க. கார்ப் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அவனுக்கு வரதை பத்தி பிரச்சனையே இல்ல, அந்த மாதிரி ஸ்ட்ரென்த் தான் நான் வந்து தேர்ன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்றாரு. எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பாக்குறாங்க. இதுக்கு அடுத்த சீன் தாங்க எனக்கு ஒரு மாதிரி, அதாவது இந்த சாப்டரே கடுப்பாக்குற மாதிரின்னு சொல்றதா இல்லைன்னா வந்து அந்த வைபே மாத்திர மாதிரின்னு சொல்லிட்டு சொல்றதான்னு தெரியல. பட் நான் சொல்றேன், நீங்க பாத்துனே வாங்க.
இப்ப சீன் வந்து எப்ப நடக்குதுன்னா இப்ப வரப்போறது 42 வருஷத்துக்கு முன்னாடி அச்சினோஸ்ல வந்து நடக்குது. அப்போ வந்து என்ன நடக்குதுன்னா ஒரு பெரிய நியூஸ் வந்து உலகம் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகுது. அது என்னதுன்னா நம்ம ஷேக்கியா ஆகுறாங்கல்ல, அவன் வந்து பைரட்டா இருக்கிறது குவிட் பண்ணிட்டாங்களாம். அந்த நியூஸ் வந்து எல்லாருக்கும் தெரிய வருது. அங்க பைரட்ல இருக்கிற எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா கதறானுங்க. ஐயோ இவளுக்காக தான் நான் வந்தனே, எப்பயாவது போய் இந்த குஜா பைரட்டை பாத்திர மாட்டோமா கடல்ல, ஷேக்கிய பாத்திர மாட்டோமான்னு சொல்லிட்டு தான் வந்தேன். இப்போ இந்த மாதிரி பைரட்டை குவிட் பண்ணிட்டோம் அப்படின்னா நாங்க என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு பார்த்தா எல்லாம் கதறானுங்க. அண்ட் இந்த நியூஸ் வந்து நம்ம குளோரியாஸுக்கும் தெரிய வருது. கூட பிக்மாம் வந்திருக்கிறா. அப்ப குளோரியாஸ் வந்து அதை பத்தி பேசுகிறப்ப நம்ம பிக்மாம் வந்து சொல்றா, அவ உண்மையிலே வந்து ஒரு பையனுக்காக தான், ஒரு ஆம்பளைக்காக தான் பைரட்டை விட்டுருப்பான்னு சொல்லிட்டு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம பிக்மாம் கேட்கறா. அதுக்கு அடுத்து உங்களுக்கு என்னதான் உங்க பிரச்சனைன்னு சொல்லிட்டு தெரியல, அந்த அமேசான்ல இருக்கிற எல்லா பொம்பளைங்களுக்கும் எனக்கெல்லாம் லவ்னா என்னன்னு சொல்லிட்டு புரியாதுன்னு சொல்லிட்டு அவ வந்து சொல்றா. அப்ப கூட வந்து ஒரு குட்டி பையன் இருக்கிறாங்க, அது வந்து கட்டாக்குரி இருக்கிறான். இன்னொருத்தன் வந்து இருக்கிறான், அது ஓவன் சொல்லிட்டு நினைக்கிறேன், பேர் கரெக்டா தெரியல. அப்ப நம்ம குளோரியஸ் வந்து என்ன சொல்றான்னா, உனக்கு அதை பத்தி என்ன தெரியும், நீ தான் ஏதோ பாப்கார்ன் ரெடி பண்ற மாதிரி குழந்தைகளை ரெடி பண்றேன்னு சொல்லிட்டு நம்ம குளோரியஸ சொல்றா. அதுக்கு அடுத்து அவ யார் மேல லவ் பண்ணி இந்த விஷயத்த முடிவெடுத்தான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, ஆனா என்னன்னு சொல்லிட்டு எனக்கும் குழப்பமா இருக்குதுன்னு சொல்லிட்டு குளோரியஸா வந்து சொல்லினுக்கிறா. சோ இவங்க இந்த மாதிரி பேசினுக்கிறப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் பீடோ ஸ்டூசி வந்திருக்காங்க. அவ ஸ்டூசி வந்து இன்னும் எல்லாம் ஷேக்கி ஷேக்கின்னு சொல்லுங்கிறீங்க, ஒயிட் பீட் உனக்கு என்ன மாதிரி தானே பிடிக்கும்னு சொல்லிட்டு அவ வந்து கேக்குறா. உடனே அவன் வந்து பாத்தீங்கன்னா நான் அவனை லவ் பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. உடனே போய் சண்டை போடுறா. என்னது நீ வந்து என்ன லவ் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவர்கிட்ட வந்து கத்தின்னு கிடக்குறா. இவன் வந்து சரி சரி விடுன்னு சொல்லிட்டு அவரும் சொல்லினுக்கிறாரு. சோ இந்த டைம்ல என்ன நடக்குதுன்னா ஒரு கப்பல் அச்சினோஸை நோக்கி வருது. அது என்ன கப்பல்னா குஜா பைரட்டோட கப்பல் தான். அதுல யார் வரன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஷேக்கி அக்கா வந்து வராங்க. அப்ப சைட்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா பைரட் ஐலாண்ட்ல ஏகப்பட்ட விஷயம் வந்து நடந்துக்குது, ஆனா இதுதான் லெஜெண்டரி விஷயம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது என்னதுன்னா ஷேக்கி இங்க வரது தான். சோ வந்ததுக்கு அப்புறமா அந்த பைரட்டுக்கிறான்ல எல்லாம் வந்து வழியிறானுங்க. அதை பத்தி ஒண்ணும் பண்ண முடியாது, நம்ம விட்டுருவோமே, அதை பத்தி டீட்டெயிலா போக தேவையில்ல. சோ அவனுக்கு வந்து வழி நின்னுக்கிறானுங்க. அப்ப ஷேக்கி என்ன சொல்றான்னா நான் கொஞ்ச நாள் இங்க வாழறதுக்காக வந்துக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்றா. இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கதறானுங்க. ஐயோ இவளை ஒரு வாட்டியே வாழ்க்கையில பாத்திர மாடுமான்னு சொல்லிட்டு நினைச்சோம், இப்ப இவன் நம்ம கூட வாழ போறாளான்னு சொல்லிட்டு எல்லாம் கதறானுங்க. அவன் வந்து என்ன சொல்றான்னா நான் பைரட்டை குவிட் பண்ணிட்டேன், ஆனா அதுக்காக மரீன்ஸனை விட்டுருவான்னு சொல்லிட்டு இது கிடையாது. சோ கொஞ்ச நாளைக்கு நான் இங்க இருக்க போறேன், நீங்க என்ன பாத்துப்பீங்க தானேன்னு சொல்லிட்டு அவ கேட்கறா. இவனுக்கு உடனே பாத்தீங்கன்னா நாங்க பாத்துக்கிறோம், நாங்க உங்களுக்கு உயிரே கொடுக்குறோம்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கதறானுங்க திருப்பி. அதுக்கடுத்து என்ன சொல்றான்னா இங்க வந்து எனக்கு சில விஷயம் எல்லாம் வந்து பண்ணணும், அதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்றா. அதாவது குறிப்பா சொல்லணும் ஒரு கடை வைக்கணும்னு சொல்லிட்டு சொல்றா. இவனு வந்து பாத்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு அவள் ஒரு கடையை வச்சு கொடுக்குறானுங்க. சோ இந்த டைம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ராக்ஸ் அப்புறமா அந்த குரூவே வந்து இங்க இல்ல, அவங்க வந்து பயணத்துல இருந்திருப்பாங்க. அப்புறம் திரும்பி வருவாங்க. அப்படி வந்து பாக்குறப்ப இடமே வந்து மாறி இருக்கும். என்னடா இது கரெக்டா தான் வந்து நம்ம வேற இடத்துக்கு வந்துட்டோமா, என்னடா நடக்குதுங்கன்னு சொல்லிட்டு ராக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கத்துறான். அப்போ உடனே இவங்க வந்து ராக்ஸ் கோவப்படாத, இங்க ஒரு விஷயம் வந்து நடந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப ராக்ஸே வந்து பாத்தீங்கன்னா பாத்துறாரு. அது என்னதுன்னா அவருக்கு முன்னாடி ஒரு பெரிய ஸ்டோர் வந்து இருக்குது. குறிப்பா சொல்லணும்னா அது வந்து ஒரு பார். நம்ம ஷேக்கி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பார் ஓபன் பண்ணிக்கிறா. அதுக்கு முன்னாடிதான் நம்ம ராக்ஸ் வந்து நிக்கிறான். அதுக்கடுத்து ஷேக்கி வெளியே வரா. அந்த ஒரு மாதிரி சூப்பராகிறான்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். வெளியே வந்தோடனே எல்லாம் சிம் பண்றானுங்க. ஆக்சுவலா இதுதான் நான் முன்னாடி சொன்னேனே, ராஜர் சிம் பண்ணதே நமக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. என்னடா அவனை எப்படிப்பட்ட மனுஷன் நினைச்சேன், நீ என்னடா இப்படி இருக்கிறன்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஆனா இப்ப சரி ராக்ஸாவது அட்லீஸ்ட் வேற மாதிரி இருப்பான்னு சொல்லிட்டு பார்த்தா அவனும் அதே மாதிரி தாங்க இருக்கிறான். பசங்கன்றப்ப சரி விடுங்க, பசங்கன்றப்ப அது ஒத்துக்கலாம். ஆனா இவெல்லாம் இம்மாம் பெரிய ஆளுங்க, இவனுங்க போயிட்டு சிம் பண்றது இது பண்றது ஏன் அவ்வளவு ஏங்க நம்ம ஒயிட் பெடுக்கே ஹார்ட் கண்ணுல வந்து ஹார்ட் விடுறாங்க. எனக்கு அதெல்லாம் பார்த்தோன்னா என்னடா இது ஒன் பீஸ் தான் படிக்கிறேனா இல்ல வேற ஏதாவது படிக்கிறேனான்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஏன்னா கதை ஒட்டுமொத்த கதையுமே ஒரு பொண்ணுக்காக வந்து மாறின்னு போகுது. ஏன் அப்படி சொல்றான் அப்படின்னா நம்ம ராக்ஸ் வந்து வரானா, அதுக்கடுத்து அவனை வந்து சிம் பண்றான் நம்ம ஷேக்கிக்கு, கடவுள போறான் அது இதெல்லாம் பண்றான், ஷேக்கி வந்து வெல்கம் பண்றான் எல்லாருமே. அப்ப சைட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த அச்சினோஸ்லயுமே இந்த பைரட் ஐலாண்ட்லயுமே அவதான் ஒரு ஜுவல் மாதிரின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவ வந்து ஒரு ட்ரெஷரு, அவதான் இந்த ஐலாண்டோட கிரவுன் ஜுவல்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அண்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா காட் வேலி எதுக்கு நடந்துச்சுன்னு சொல்லிட்டு? காட் வேலியே சரி அது வந்து ஹண்டிங் காம்படிஷன் நடந்துச்சு, ஆனா ராக்ஸ்பேட் எதுக்கு அங்க போனாங்க, ஒரு கிரவுன் ஜுவலை வந்து எடுத்துட்டு வந்ததுனால திருப்பி எடுக்கவே வந்து போயிருப்பாங்க. இப்ப நம்ம ஷேக்கியாக்காவை தான் கிரவுன் ஜுவல்னே சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப இவளுக்காக தான் காட் வேலி நடந்துச்சான்னு சொல்லிட்டு தெரியல. சப்போஸ் அப்படி இருந்துச்சுன்னா அது ஒரு மாதிரி இருக்குங்க. காட் வேலி எப்பேற்பட்ட சம்பவம்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிறோம். ஒரு பொண்ணுக்காக ராக்ஸ் போய்க்கிறான், ராஜர் போய்க்கிறான், கார்ப் எதுக்கு வந்தானே சொல்லிட்டு தெரியல அப்படின்னா செம கடுப்பா இருக்கும். உண்மையிலே அட்லீஸ்ட் வேற ஏதாவது காரணம் தான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் வந்து நினைக்கிறேன். இப்ப அதுக்கு அடுத்த சீன் எங்க போகுதுன்னா மேரிஜஸ்க்கு போகுது. அங்க 5 டேஸ் வந்து இருக்கிறாங்க. 5 டேஸ்ல ஜூபிட்டர் இருக்கிறாரு பாத்தீங்களா, அவர் மட்டும் இது வந்து ஷேடோ தான் காட்டினாங்க. ஆனா அந்த ஜூபிட்டரோட ஷேடோ மட்டும் ஒரு மாதிரி வித்தியாசமா இருந்துச்சு. சோ ஜூபிட்டருக்கு முன்னாடி அங்க வேற யாராவது இருந்தாங்களா, அப்புறமா தான் ஜூபிட்டர் வந்தாரான்னு சொல்லிட்டு தெரியல. நீங்க அந்த ஷேடோ கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்ப அவன் வந்து என்ன சொல்றாங்கன்னா சரி ஹேரட் வந்து வேர்ல்கம் கூட ஜாயின் பண்ணதான்னு சொல்லிட்டு சொல்றான். அவனை வந்து ஜாயின் பண்ணிப்போம், ஆனா அவனுக்கு வந்து ஒரு கண்டிஷன் இருக்குது. அது என்னதுன்னா ராக்ஸை கொன்னுட்டு அவனை வேர்ல்ட் கவர்மெண்ட்ல வந்து ஜாயின் பண்ணிக்க சொல்லுன்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்றாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா சாப்டர் முடிஞ்சிச்சு. சோ இதுக்கு அடுத்து என்ன நினைச்சு சொல்லிட்டு வெயிட் பண்ணி அடுத்த வாரம் பார்க்க முடியாது, பிரேக் எடுத்துருவோட அதுக்கு அடுத்த வாரம் தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். சோ இந்த சாப்டர் படிது எப்படின்னு சொல்லிட்டு மறக்க கவுண்ட் பண்ணிட்டு போங்க. எனக்கு இப்படிதாங்க இருந்துச்சு. முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு பொண்ணுக்காக எல்லாமே நடக்கிறத வந்து அது நல்லா இருக்கதான் ஒரு பொண்ணுக்காக நடக்குதுன்றப்ப, ஆனா இவ்வளவு பெரிய ஆளுங்க வந்து இப்படி பண்றது
லைட்டாக ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. பட் ஏதோ ஒன்று உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இந்த வீடியோ நான் எப்படி போடணும் இதே மாதிரி தான் மற்ற வீடியோஸ் நான் போடுவேன். சப்போஸ் டவுட் இருந்துச்சுன்னா நான் போட மற்ற வீடியோஸ் போய் செக் பண்ணி பார்க்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அண்ட் யாரெல்லாம் பண்ணுறீங்களோ மறக்காம பக்கத்தில் மணியை வந்து அடிச்சிருங்க. அப்போ தானே நான் போகிற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு டான நோட்டிஃபிகேஷன் வரும். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஒன் பீஸ் மாங்கா படிப்பாங்க, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு நான் சொன்ன பதில் எனக்கு இந்த மாதிரி இருந்துச்சு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கும் அப்படிதான் இருக்குதா இல்லைன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட மறக்காம கேளுங்க. ஸோ நான் இன்னொரு மாசம் வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாடா.